Good morning student. நம்ம 11th Maths chapter 2 basic algebra பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பகுதி பின்னமாக்குக அப்படிங்கிறத நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஸ் அண்டு ரேடிக்கல். ஓகேவா? அப்போ நம்ம பவரில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணோம், வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? முதல்ல இதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறத, பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம சம் போடலாம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, ஏ எக்ஸ் பிளஸ் ஒய், அதாவது ஏ பவர்ல எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு இருந்தா இதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்? ஏ பவர் எக்ஸ் ஏ பவர் ஒய். இப்போ ஒரு நம்பர் வச்சுக்கலாம் பாருங்களேன். இப்போ 2 பவர் ஒரு எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு கொடுத்தா நம்ம எப்படி எழுதலாம்? 2 பவர் எக்ஸ் 2 பவர் 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். அப்ப பேஸ் ஒரே மாதிரி இருந்தா பவர் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். x y அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? r, r னா ரியல் நம்பர். ஓகேவா? for all x, y belongs to r அப்படின்னு. சரி, செகண்ட் ஒன் பாருங்க, a power x divided by a power y அப்படினா எப்படி எழுதலாம்? a power x minus y. இப்போ ஒரு பவர்ல எப்படி கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோ, ஒரு 3 power 2 divided by 3 power 5 அப்படினா நம்ம எப்படி எழுதலாம்? 3 power 2 minus 5 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? பேஸ் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படினா பவர் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணிப்போம். டிவைட்ல வந்திருந்தா. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, a power x whole power y அப்படின்றதா a xy எழுதலாமா? கரெக்ட்டா பாருங்க, இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணிக்குவோம். for all x, y belongs to r. நெக்ஸ்ட் அடுத்து fourth one, ab whole power x அப்படினா a power x b power x அப்படின்னு எழுதிக்கலாம். லாஸ்ட் ஒன் பாருங்க, a power x equal to 1. இது எப்போ 1 ஆகும் அப்படினா x க்கு பதிலா நம்ம என்ன பண்ணனும், 0 அப்படினு சப்ஸ்டிட் பண்ணனும்னு வெச்சுக்கோங்க. any power 0 அப்படினா வேல்யூ என்னது, 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? any power 0 அப்படினா 1. இந்த அஞ்சு ப்ராப்பர்ட்டியை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம் அப்படினா இந்த எக்ஸர்சைஸ் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி, இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க, ax y அப்படினா எப்படி எழுதலாம்? a power x a power y அப்படினு எழுதுவோம். a power x divided by a power y அப்படினா எப்படி எழுதலாம்? a power x minus y அப்படினு எழுதலாம். ax whole power y அப்படினா எப்படி எழுதுவோம்? axy அப்படினு எழுதுவோமா? நெக்ஸ்ட் அடுத்து ab whole power x அப்படினா எப்படி எழுதலாம்? a power x b power x. a power x equal to 1 இது எப்ப ட்ரூ ஆகும் அப்படினா x equal to 0 அப்படினு போட்டா நமக்கு ட்ரூ ஆகும். ஓகேவா? சரி, இந்த அஞ்சையும் நம்ம வச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸர்சைஸ் 2.11 நாம அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? சரி, இப்போ சம் போடலாமா? இப்போ எக்ஸர்சைஸ் பாருங்க, எக்ஸர்சைஸ் 2.11 11ல ஃபர்ஸ்ட் சம். அப்படியே क्वेश्चन பார்த்துக்கோங்க, புக் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிளிஃபை அப்படிங்கிறது. ஓகேவா? சிம்பிளிஃபை. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? 125 whole power 2/3. அதுல செகண்ட் क्वेश्चन 16 power minus 3/4. நெக்ஸ்ட் அதுல தேர்ட் ஒன் minus 1000 power 2/3. அதுல fourth one 3 power minus 6 1/3. last sum 27 minus 2/3 divided by 27 minus 1/3. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்ல நமக்கு இந்த சம் மொத்தம் 5 சம் இருக்கு. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு சம்மா பண்ணலாமா? சரி, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 125 ஓகேவா whole power 2/3 அப்படினு இருக்கா? கரெக்ட்டா? 125 whole power 2/3 அப்படினு இருக்கு.
சரி இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் 5 கியூப் அப்படின்னு எழுதலாமா கரெக்டாக பாருங்க இப்போ 125 5 ஆல டிவைட் பண்ணிடலாமா டிவைட் பண்ணா எத்தனை டைம் வரும் 2 டைம்ஸா அப்போ 25 மறுபடியும் என்ன பண்ணலாம் 5 டேபிள்ல போடலாம் கரெக்டா அப்போ 5 into 5 into 5 அப்போ இது எப்படி எழுதலாம் 5 power 3 whole power 2 by 3 அப்படின்னு எழுதிக்கலாமா கரெக்டா இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்த ஞாபகம் இருக்கா ax whole power y அப்படினா எப்படி எழுதலாம் axy அப்படின்னு எழுதிக்கலாமா கரெக்டா அப்ப இது அப்படி எழுதுனோம்னா நம்ம 5 கரெக்டா 3 into 2 divided by 3 எழுதுமா 3 and 3 யும் கேன்சல் ஆயிடும் அப்ப நமக்கு என்ன ஆகும் 5 power 2 இப்போ 5 power 2 அப்படினா 5 into 5 5 into 2 ன்னு போடக்கூடாது 10 ன்னு எழுதிடுவாங்க ஓகேவா 5 ஸ்கொயர்னா நம்ம என்ன பண்ணோம் 5 into 5 equal to 25 ஓகேவா அந்த ப்ராப்பர்ட்டி நான் சொன்னது எல்லாமே மைண்ட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சம் போறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதே மாதிரி நம்ம கிட்டத்தட்ட சின்ன கிளாஸ்லயே போட்டுருப்போம் 9th 8thலயே போட்டுருப்போம் ஓகேவா அதனால கொஞ்சம் உனக்கு ஈஸியாவே தான் இருக்கும் சரி இப்போ செகண்ட் சம் போடலாமா ஃபர்ஸ்ட் ஒன்ல செகண்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க 16 power minus 3 by 4 கரெக்டா இப்போ இந்த 16 நாம எப்படி எழுதலாம் 4 ஸ்கொயர்னு எழுதலாம் கரெக்டா 4 into 4 எவ்வளவு 16 அப்படின்னு எழுதலாம் இல்லனா 2 பவர்லயும் எழுதலாம் கரெக்டா 16 ஐ டிவைட் பண்ணி பாருங்க 2 ஆல டிவைட் பண்ணா 8 மறுபடியும் 2 ஆல டிவைட் பண்ணா 4 மறுபடியும் 2 ஆல டிவைட் பண்ணா 2 கரெக்டா அப்ப 2 பவர் 4 அப்படினு கிடைக்குமா கரெக்ட்டா பாருங்க அப்ப 2 பவர் 4 ஹோல் பவர் -3/4 இந்த 4 கேன்சல் பண்ணிடலாமா அப்ப எப்படி எழுதுவோம் 2 பவர் -3 இந்த 2 பவர் -3 நம்ம எப்படி எழுதிருப்போம் 1 divided by 2 பவர் 3 ன்னு எழுதிக்கலாமா கரெக்ட்டா பாருங்க இந்த மைனஸ் இருக்கும்போது கீழ வருமா டினாமினேட்டர்ல வந்துருமா அப்போ 1 divided by 2 power 3 அப்ப 2 power 3 னா எப்படி எழுதணும் 1 divided by 2 into 2 into 2 அப்ப 1 divided by 8 கரெக்ட்டா ஓகேவா புரியுதா சரி நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாமா தேர்ட் ஒன் ஓகேவா தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க क्वेश्चन என்ன இருக்கு நமக்கு தேர்ட் ஒன் minus 1000 power 2 by 3 கரெக்ட்டா சரி இப்போ இத நாம எப்படி எழுதலாம் minus 10 power 3 அப்படி எழுதிக்கலாமா கரெக்ட்டா பாருங்க minus 10 power 3 னா 10 into 10 இங்க பாருங்க minus 10 into minus 10 into minus 10 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 100 plus 100 100 into minus 10 அப்ப மல்டிப்ளை பண்றோம் அப்ப எவ்வளவு minus 1000 ஓகேவா அப்ப இது எப்படி எழுதலாம் minus 10 whole power 3 அப்படி நம்ம எழுதலாம் சரி ஓகே இப்போ அடுத்து நாம என்ன பண்ணோம் இதுக்கு மேல minus 2 by 3 கரெக்ட்டா பாருங்க இப்போ இந்த 3 நம்ம கேன்சல் பண்ணிக்குமா இப்போ எப்படி எழுதலாம் minus 10 power minus 2 ஓகேவா சரி இப்போ இதுல மைனஸ் இருக்கா இப்போ டிவைட் எழுதணுமா இப்போ எப்படி எழுதுவோம் 1 divided by 10 minus 10 whole power 2 கரெக்ட்டா பிளஸ் எழுதிட்டோமா ஏனா மைனஸ் கீழ வந்தா பிளஸ் ஆயிடும் இப்போ நாம ஸ்கொயர் பண்றோம் ஓகேவா minus 10 into minus 10 அப்ப எவ்வளவு வரும் 100 வந்துருமா இப்போ 1 divided by 100 இதுதான் இதனுடைய ஆன்சர் ஓகேவா புரியுதா நெக்ஸ்ட் அடுத்த சம் போலாமா ஃபோர்த் ஒன் பாருங்க ஃபோர்த் ஒன் என்ன क्वेश्चन 3 power minus 6 whole power 1 by 3 ஓகேவா இத நம்ம டைரக்டாவே கேன்சல் பண்ணலாம் இதையும் கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணா என்ன வரும் -2 ன்னு வருமா கரெக்ட்டா பாருங்க அப்ப 3 power -2 இது எப்படி எழுதலாம்
1 by 3 square. அப்ப 3 னா 3 into 2 எவ்வளவு 6 ஆ இப்படியே வரும் என்ன பண்ணும் 3 into 3 ன்னு போடணும் ஓகேவா நிறைய பேர் இதுதான் தப்பு பண்றீங்க அப்ப என்ன வரும் 1 by 9 தான் ஆன்சர் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா 3 into 2 6 அப்படின்னு போடுறான் இவ்வளோ தூரம் கரெக்டாக போட்டு வந்து கடைசி வீட்டில் என்ன பண்ணிடுறான் 1 by 6ன்னு போட்டேன் ஆன்சர் தப்பு பண்ணிடுங்க ஓகேவா அதனால 3 ஸ்கொயர் அப்படின்னா 3 into 3 3 பவர் 3னா 3 into 3 into 3 ஓகேவா இது பவர் அப்படின்னா எத்தனை டைம் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் சரி லாஸ்ட் சம் பாருங்க 5th ஒன் லாஸ்ட் சம் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चन பாருங்க நல்லா என்ன இருக்கு இங்க எழுதுறேன் 5th one 27 minus 2 by 3 divided by 27 minus 1 by 3 அப்படின்னு இருக்கு எல்லாத்துக்கும் பவர் ஓகேவா இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே ஒண்ணே இருக்கு பாருங்க இதுவும் 27 தானே நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் a power x divided by b power இல்லனா a power y அப்படினா என்ன வரும் a power x minus y கரெக்ட்டா பாருங்க அப்ப கீழ இருக்கிற டேர்ம் மேல வந்தா மைனஸ் பேஸ் ரெண்டும் சேமா இருக்கும் அப்ப இங்க ரெண்டுமே எவ்வளவு இருக்கு 27 இருக்கா அப்ப நம்ம எப்படி எழுதலாம் 27 power minus 2 by 3 கீழேயே மைனஸ் தான் இருக்கு அப்ப மேல வரும்போது என்ன ஆயிரும் பிளஸ் 1 by 3 கரெக்ட்டா வருதா இப்போ ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணிக்கணுமா பேஸ் ஒரே மாதிரி இருக்குனா மேல இருக்கிற பவரை ஆட் பண்ணனும் அப்ப 27 minus 1 by 3 ஓகேவா கரெக்ட்டா சரி இப்போ மைனஸ் இருக்குனா நம்ம என்ன பண்ணுவோம் கீழ கொண்டு வருமா பிளஸ் ஆயிருமா இப்போ 1 divided by 27 whole power 1 by 3 இப்போ நம்ம 27 எப்படி எழுதுவோம் 3 power 3 ன்னு எழுதிக்குவோமா கரெக்ட்டா அப்ப 1 divided by 3 power 3 whole power 1 by 3 3யும் cancel அப்ப ஆன்சர் என்ன ஆகும் 1 by 3 ஓகேவா கரெக்ட்டா 1 by 3 ஃபர்ஸ்ட் ரோமன் ஃபுல்லாவே ரொம்ப நமக்கு ஈஸி தான் இந்த எக்ஸர்சைஸே நமக்கு ஈஸியா தான் இருக்கும் ஓகேவா எல்லாமே நம்ம சிம்பிளிஃபை பண்றது தான் இந்த எக்ஸர்சைஸ்ல மட்டும் தான் நமக்கு ஃபார்முலாவே கிடையாது எல்லாமே only மெத்தட் மட்டும் தான் எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ ஃபர்ஸ்ட் ரோமன்ல இருக்கிறது எல்லாமே போட்டோமா இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது செகண்ட் சம் பார்க்கலாம் செகண்ட் ஒரு क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க இவாலுவேட் மதிப்பு காண்க 256 whole power minus 1 by 2 whole power minus 1 by 4 whole power 3 கரெக்ட்டா இப்போ இதுல மூணு பிராக்கெட் இருக்குது ஓகேவா இப்போ என்ன பண்ணலாம் நம்ம எல்லாத்தையும் ஒரே இதா கொண்டு வரலாம் ஓகேவா நான் இப்போ எப்படி எழுதுறேன் பாருங்க 256 நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம்னா ax whole power y அப்படினா என்ன பண்ணுவோம் axy ன்னு எழுதுவோமா மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம் அப்ப இந்த மூணையும் நம்ம என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா கரெக்ட்டா பாருங்க -1/2 -1/2 அப்ப 1/2 1/2 1/4 ஐயும் ஆட் பண்ணா 1/8 +1/8 ஓகேவா இன்டு 3 இருக்கு அப்ப எப்படி எழுதுவோம் 3/8 ன்னு எழுதுவோமா கரெக்ட்டா பாருங்க இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 1/8 பிளஸ் இன்டு 3 அப்ப 3/8 கரெக்ட்டா அப்ப இங்க என்ன வரும் 3/8 இப்போ இந்த 256 இருக்கா இத நாம 2 பவரா கொண்டு வந்தோமா ஆன்சர் முடிஞ்சு போச்சு இப்போ இங்க எழுதலாம் பாருங்க 256 இத 2 ஆல டிவைட் பண்ணலாமா 1 2 8 கரெக்ட்டா நெக்ஸ்ட் மறுபடியும் இத 2 ஆல டிவைட் பண்ணலாமா 6 4 மறுபடியும் 2 ஆல டிவைட் பண்ணலாமா 3 2 மறுபடியும் 2 ஆல டிவைட் பண்ணலாமா 1 6 மறுபடியும் 2 போட்டோமா 8 மறுபடியும் 2 போடலாமா 4
மறுபடியும் 2 போட்டோமா 2. அப்போ எத்தனை டைம் வருது 1 2 3 4 5 6 7 8. அப்போ 2 பவர் 8ங்கிறது வந்துருச்சா? கரெக்டாக பாருங்க. 2 பவர் 8 ஹோல் பவர் 3/8. 8ம் 8ம் கேன்சல் ஆயிருமா? இப்போ நமக்கு என்ன வரும் 2 பவர் 3. அப்போ 2 பவர் 3 என்ன ஆன்சர் 8 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இதுதான் ரொம்ப ஈஸி. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்படியே போகலாம், அப்படி போனாலும் சம் போடலாம். அதை விட நமக்கு இந்த சம் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? இந்த மெத்தட் தான் ஈஸி. சரி, இப்போ நெக்ஸ்ட் அடுத்த சம் போலாமா? தேர்ட் சம் போலாமா? இப்போ தேர்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. தேர்ட் ஒன் x 1/2 plus say x power minus 1/2 the whole square equal to 9/2 அப்படின்னா x power 1/2 minus x power minus 1/2 இதனோட வேல்யூ என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கவனிங்க பாருங்க, இது கொடுத்தாச்சு, क्वेश्चनல இது கொடுத்துட்டாங்க. இதனோட வேல்யூ என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும். சரி, சம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நான் கொடுத்திருக்கிறத முதல்ல எழுதிக்கலாம். x 1/2 plus x power minus 1/2 the whole square equal to 9/2. கரெக்ட்டா? இப்போ இது என்ன ஃபார்முலா? a plus b the whole square ஃபார்முலாவா? கரெக்ட்டா? அப்ப இது a ன்னு வெச்சுக்கணும், இது b ன்னு வெச்சுக்கறோமா? a plus b whole square க்கு என்ன ஃபார்முலா? a plus b the whole square அப்படினா a square plus b square plus 2ab. கரெக்ட்டா? இப்போ நான் இது a ன்னு வெச்சுக்கறோமா? இந்த டேர்ம் தான a, இந்த டேர்ம் b. அப்ப எப்படி எழுதலாம்? x power 1/2 the whole square. கரெக்ட்டா? a square எழுதிட்டா, அடுத்தது b square x power minus 1/2 the whole square. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் அடுத்து 2 into x power 1/2 x power minus 1/2 equal to 9/2. கரெக்ட்டா எழுதிக்கணும் பாருங்க. இது a square, இது b square, 2ab. இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிருமா? அப்ப x plus இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப x power minus 1. இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கா? அப்ப plus 2 equal to 9/2 அப்படிங்கிறது. சரி, x power minus அப்படிங்கும்போது அது எப்படி எழுதலாம்? x plus 1/x அப்படின்னு எழுதிக்கலாமா? plus 2 equal to 9/2. இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்ப x plus 1/x equal to 9/2 minus 2. இதுக்கு LCM எடுத்துக்கலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? x plus 1/x equal to 9 minus 4/5. சாரி 2. கரெக்ட்டா? 4ல 9 இருந்து 4 போயிடுச்சு அப்படின்னா x plus 1/x equal to 5/2. ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்து நமக்கு என்ன கேக்குறாங்க? இதுதான் கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ இதை எடுத்துக்கலாம். x 1/2 minus x power minus 1/2. இதை நான் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்கொயர் பண்ணிட்டு அப்புறம் ரூட் எடுத்துட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, இப்போ இதே ஆன்சர் தான் வரும். a plus b the whole square போட்டோம். அப்போ இந்த ஆன்சர் வந்துச்சா? கரெக்ட்டா பாருங்க. a plus b whole square போட்டா இந்த ஆன்சர். இதுவே a minus b whole square போட்டிருந்தோம் அப்படின்னா என்ன வரும்? x plus 1/x minus 2. கரெக்ட்டா? a plus b whole square அப்படின்னா x plus 1/x plus 2 அப்படின்னு வரும். இதுவே a minus b whole square என்ன ஃபார்முலா? a square plus b square minus 2ab. minus 2 மட்டும் வரும், மீதி எல்லாமே சேமா தான் இருக்கும். அப்ப இதனோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். எங்க இருக்கு? 5/2 இருக்கா?
அப்ப இங்க எழுதிக்கலாமா 5 by 2 minus 2 LCM எடுத்தோமா 5 minus 4 by 2 அப்ப என்ன வரும் 1 by 2 இது என்னது x1 by 2 minus xn minus 1 by 2 the whole square இப்போ அடுத்தது நாம என்ன பண்ணோம் ரூட் எடுத்துட்டோமா முடிஞ்சு போச்சு ஓகேவா கரெக்டா பாருங்க ஏன்னா இங்க என்ன இருக்குதா பவர் இருக்க கூடாது அப்ப ரூட் எடுத்துட்டோம்னா x1 by 2 minus x minus 1 by 2 equal to root of 1 by 2 plus or minus so plus or minus 1 by root 2 அவ்வளவுதான் ஆன்சர் ஓகேவா ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்றோம் இத அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றோம் a plus b whole square போட்டு x plus 1 by x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம் அடுத்தது x minus the whole square போட்டோமா இந்த வேல்யூ கொண்டு வந்து இத சப்ஸ்டிட் பண்ணோமா x ஓட வேல்யூ கிடைச்சிடும் ஓகேவா இதோட தேர்ட் சம் முடிஞ்சிட்டு மீதி இருக்கிற சம் நெக்ஸ்ட் கிளாஸ்